நம்மளோட ஃப்யூச்சர் செல்ஃபும் நம்மளும் கனெக்டட். ஏன்னா இங்கே எல்லாமே கனெக்டட். அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களோ அந்த உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபும் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் கனெக்டட். 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க அந்த நீங்களும் இப்போ இருக்க நீங்களும் கனெக்டட். ஏன் அப்படின்னா ஸோ அங்கே நீங்கள் என்ன திங்க் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே உள்ள உங்களோட லைஃப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் வருண், என்னோட பேர் வருண். இப்போ இந்த வருணுடைய லைஃப்பை வெல்கம் பேக் கைஸ். உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் அதுதான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் பார்க்க முடியும். ஒவ்வொரு வீடியோவுமே உங்களோட லைஃப்பை டெவலப் பண்ணும் அண்ட் உங்களோட வைப்ரேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா நம்மளோட வைப்ரேஷன் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளோட லைஃப் இருக்கும். ஓகே, நீங்கள் இன்னும் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ஃப்ரீ குரூப் தான். ஏதாவது அஃபர்மேஷன்ஸ், இந்த சேனலை பற்றின அப்டேட், இது எல்லாமே நான் அந்த குரூப்பில் ஷேர் பண்ணுவேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அண்ட் அது போக நிறையா கோர்ஸ் நம்மளோட சேனலில் மெம்பர்ஷிப்பில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பட்டன் கிளிக் பண்ணி வே டு யூனிவர்ஸ் அப்படின்னு ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லா கோர்ஸுமே அந்த வே டு யூனிவர்ஸில் அவைலபிளாக இருக்குது. சோல்மேட் மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச், மணி மேனிஃபெஸ்டேஷன் சேலஞ்ச், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங். நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்படி இருக்கோ அப்படி தான் நம்மளோட லைஃப் இருக்கும். ஸோ இது எல்லா கோர்ஸுமே அண்ட் இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சரில் எல்லா கோர்ஸுமே இதில் அவைலபிளாக இருக்குது. இல்லை உங்களுக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னா இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் நேச்சரில் ஃப்ரீயாக எல்லாருக்குமே அவைலபிளாக இருக்குது. எனக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஒரு கோர்ஸை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இப்போ உங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும் ஸோ இதுதான். ஸோ இங்கே ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் நம்ம பொய்யா ஒரு விஷயம் இமேஜின் பண்ணுறதா, நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம இமேஜின் பண்ணுறோம், இப்படி பண்ணுறது தான் லா ஆஃப் அட்ராக்ஷனா? அதாவது இப்போ என்கிட்ட அந்த ஜாப் இல்லை, அப்போ ஜாப் என்கிட்ட ஆல்ரெடி இருக்க மாதிரி நான் பொய்யா கற்பனை பண்ணி அதை பொய்யா நான் நம்பணுமா? அதே மாதிரி மணி, ஒரு 10 லட்சம் இல்லை ஒரு 1 crore இது என்கிட்ட இல்லை, இது இருக்கிற மாதிரி நான் பொய்யா கற்பனை பண்ணிக்கணுமா? ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தான். ரிலேஷன்ஷிப் இன்னும் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணல, அப்போ அது இருக்கிற மாதிரி பொய்யா கற்பனை பண்ணிக்கணுமா, ஃபேக் பண்ணிக்கணுமா என்ன? நிறைய டவுட்ஸ் இந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்குது. இதில் நம்ம ஒரு விஷயம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, இது ஃபேக் கிடையாது. ஏன் அப்படின்னா எல்லாமே ஆல்ரெடி க்ரியேட் ஆயிடுச்சு. எனர்ஜி லெவலில் எல்லாமே நீங்கள் எதெல்லாம் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இப்போ எதெல்லாம் உங்ககிட்ட இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, இது எல்லாமே ஆல்ரெடி க்ரியேட் ஆயிடுச்சு. எங்கன்னா எனர்ஜி லெவலில். ஏன்னா எல்லாமே க்ரியேட். எப்படி? ஒரு ஃப்ரீக்வன்சி ஷார்ட்டை எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த ட்ரீம் லைஃப் ஆல்ரெடி இந்த ஃப்ரீக்வன்சியில் ஏதோ ஒரு இடத்துல இருக்குது. அதே மாதிரி எல்லாமே பாசிட்டிவாக இருந்தாலும் சரி, நெகட்டிவாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு டைம் லைனில் இருக்குது. டைம் லைனில் ஒரு ஃப்ரீக்வன்சியில் அது இருக்குது. எல்லாத்துக்குமே செப்பரேட்டான ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குது. ஸோ இப்போ நான் பேசுகிறதுமே ஒரு ஃப்ரீக்வன்சி தான். இந்த சவுண்ட் அப்படின்றது ஒரு ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி. ஸோ இதை தான் நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி ஒன்றுக்கும் ஒரு ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை இருக்குது. ஸோ அப்போ நம்மளோட எண்ணங்களுக்கும் நம்மளோட உணர்வுகளுக்கும் ஒரு குறிப்பிட்ட அலைவரிசை இருக்குது. அதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்குது. நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ட்ரீம் ஜாப் வேணும் அப்படின்னா அந்த ட்ரீம் ஜாப் நீங்கள் அந்த ட்ரீம் ஜாப் போகிற மாதிரியான ஆல்ரெடி இந்த ஒரு இன்சிடென்ட் க்ரியேட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி க்ரியேட் ஆகிடுச்சு. எங்கன்னா எனர்ஜி லெவலில் இன்னும் அது மெட்டீரியலிஸ்டிக் ஆகலை. மெட்டீரியல் லைஃப்பில் இன்னும் இல்லை. ஏன்னா இன்னும் அது க்ரியேட் ஆகலை. அது இங்கே மெட்டீரியல் லைஃப்பில் 3D வேர்ல்டில் இன்னும் க்ரியேட் ஆகலை. நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் தான் 3D வேர்ல்டு. எவ்வளோனா வெறும் 0.001%. நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. மெட்டஃபிசிக்ஸ் 99.99% அவ்வளோ இருக்குது. நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ கண்ணால் பார்க்க முடியாது, இவ்வளோ தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அப்போ கண்ணால் பார்க்க முடியாத அந்த இடத்துல எல்லாமே க்ரியேட் ஆச்சு. நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கக்கூடிய அந்த மேரேஜ் லைஃப். ஸோ அப்போ எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்றப்ப இந்த ஃபேக் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஆல்ரெடி அது க்ரியேட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட வைப்ரேஷனை அந்த வைப்ரேஷனோட மேட்ச் பண்ணி அந்த விஷயத்த நம்ம 3D வேர்ல்டுக்கு கொண்டு வரோம். அவ்வளோதான். எல்லாமே அந்த ஒரு இன்ஃபினைட் ஃபீல்ட், அந்த எம்டியான ஒரு இடத்துல எல்லாமே க்ரியேட் ஆயிடுச்சு. எம்டி ஃபீல்டு. ஸோ இதெல்லாம் மேட்டர். நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய விஷயம் எல்லாமே மேட்டர். அது ஃபீல்டு. அந்த ஃபீல்டில் எல்லாமே ஆல்ரெடி இருக்குது. அங்கேருந்து நம்ம 3D வேர்ல்டுக்கு கொண்டு வர விஷயம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ், விஷுவலைசேஷன், அஃபர்மேஷன், சப்கான்ஷியஸ் மைண்ட் ரீப்ரோக்ராமிங், என்ன வேணால் நம்ம சொல்லிக்கலாம்.
ஸோ இதுதான் அங்கேருந்து இங்கே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதனால் நம்ம ஒரு விஷயத்தை ஃபேக் பண்ணலை, அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எல்லாமே இருக்குது, ஆல்ரெடி க்ரியேட் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து நீங்கள் கிளியராக இருப்பீங்க. ஓகே, இப்போ ஆல்ரெடி க்ரியேட் ஆயிடுச்சு, இப்போ நம்மளோட ஃப்யூச்சரை எப்படி பார்க்குறது? ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ எல்லாருமே கனெக்டட். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ட்ரீயும் நம்மளுக்கு கனெக்டட். நம்ம என்ன எக்ஸேல் பண்ணுறோமோ அதான் ட்ரீ இன்ஹேல் பண்ணுது, ட்ரீ என்ன எக்ஸேல் பண்ணுதோ அதை தான் நம்ம இன்ஹேல் பண்ணுறோம். அப்போ ட்ரீயும் நம்மளும் கனெக்டட். ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்தனியாக ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குது. இப்போ கல்லும் வைப்ரேஷனில் தான் கிரியேட் ஆகும், சின்ன ஸ்டோன் நம்மளும் வைப்ரேஷனில் தான் கிரியேட் ஆகிருக்கு. அப்போ நம்ம அந்த கல்லும் நம்மளும் ஒன்று. ஸோ இதே மாதிரி இப்போ அந்த கல்லும் நம்மளும் கனெக்டட், அப்போ அந்த கல்லும் நம்மளும் ஒன்று, எல்லாருமே இங்கே ஒன்று. அப்போது எல்லாமே கனெக்ட்ன்றப்போ நம்மளோட ஃப்யூச்சர் செல்ஃபும் நம்மளும் கனெக்டட். ஏன்னா இங்கே எல்லாமே கனெக்டட். அப்போது ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்களோ அந்த உங்களுடைய ஃப்யூச்சர் செல்ஃபும் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கக்கூடிய நீங்களும் கனெக்டட். ஸோ ஓகே, எப்படி இப்போ பாஸ்ட்டில் இருக்கக்கூடிய நீங்கள், இது முடிஞ்சு போன விஷயம், இதுக்கு முன்னாடி உங்களுக்குலாம் நடந்திருக்குல்ல, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் எப்படி இருந்தீங்க, அந்த நீங்களும் இப்போ இருக்க நீங்களும் கனெக்டட். ஏன் அப்படின்னா அந்த நீங்கள் தான் இந்த நீங்கள் வரத்துக்கான காரணம். ஸோ அங்கே நீங்கள் என்ன திங்க் பண்ணியிருக்கீங்க, என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே உள்ள உங்களோட லைஃப்பை க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ நான் வருண், என்னோட பேர் வருண். இப்போ இந்த வருணுடைய லைஃப்பை பாஸ்ட்டில் உள்ள வருணுடைய தாட்ஸும் ஃபீலிங்ஸும் தான் க்ரியேட் பண்ணியிருக்கு. இப்போ பாஸ்ட்டில் உள்ள நானும் இங்கே உள்ள நானும் கனெக்டாக இருந்தனால தான் அங்கே உள்ள வருணால் இங்கே உள்ள வருணோட லைஃப்பை க்ரியேட் பண்ணியிருக்க முடிஞ்சிருக்கு. ஸோ இதே மாதிரி நம்மளோட ஃப்யூச்சர் செல்ஃப், ஸோ அப்போ ஃப்யூச்சரில் உள்ள வருண் அவனும் நானும் கனெக்டட். இங்கே நான் என்ன திங்க் பண்ணுறேன், இங்கே நான் என்ன ஃபீல் பண்ணுறேன், இங்கே நான் என்ன பிலீவ் பண்ணுறேன், இங்கே நான் என்ன ஆக்ஷன் எடுத்து வைக்கிறேன், இதுதான் அங்கே உள்ள ஃப்யூச்சரோட வருணை அஃபெக்ட் பண்ணும், அவனோட லைஃப்பை அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ அவனும் நானும் கனெக்டட். அப்போ அவனோட லைஃப் எப்படி இருக்கும், இங்கே நான் என்ன பண்ணுறேனோ அப்படி தான் அவனோட லைஃப் க்ரியேட் ஆகும். ஸோ இப்போ அவனும் நம்மளும் கனெக்டன்றப்ப இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு இதெல்லாம் நான் வந்து ஒரு பெரிய பங்களாவில் இருக்கணும், ஸோ நான் இவ்வளோ வந்து நிறையா நான் சம்பாதிக்கணும், ஒரு நல்ல ஒரு ட்ரீம் லைஃப்பை வந்து நான் லிவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, இப்போ நான் என்ன பண்ணுவேன், ஸோ ஓகே அந்த வரும் நான் அதை அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா அங்கே உள்ள என்ன இப்போயே ப்ரெசன்ட் மொமெண்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே நான் எதெல்லாம் அச்சீவ் பண்ணியிருப்பேன், அங்கே எதெல்லாம் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருப்பேன், அங்கே எதெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அப்படின்ற விஷயத்தை இங்கேயே கொண்டு வந்து ஃபீலிங்ஸாக கொண்டு வந்து இந்த மைண்ட் செட்டில் நான் லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அது ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. எப்போ அப்படின்னா எனர்ஜி லெவலில் நம்மளால் ஒரு விஷயத்தை திங்க் பண்ண முடிஞ்சாலே, ஃபீல் பண்ண முடிஞ்சாலே அந்த விஷயம் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு எனர்ஜி லெவலில். அப்போ இப்போ என்னால் அந்த வரும்னா இமேஜின் பண்ண முடியுது. அப்போ இந்த விஷயம் ஆல்ரெடி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ நான் சிம்பிளாக அதை இந்த 3D ரியாலிட்டி கொண்டு வரதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளாக அங்கே உள்ள என்னுடைய ஃபீலிங்ஸ், அங்கே உள்ள என்னுடைய எமோஷன்ஸை இங்கே நான் லிவ் பண்ணணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இப்போ ரோல்ஸ் ராய்ஸ் கார் வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்ற ஒரு திங்கிங்கை ஃபீலிங்ஸை நான் இங்கே கொண்டு வரணும். இங்கே கொண்டு வந்து அதுபடி நான் என்னோடய டெய்லி லைஃப்பை லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ அதாவது ஃப்யூச்சரில் நமக்கு ஒரு எமோஷன்ஸ் இருக்கும், அந்த எமோஷன்ஸை இங்கே கொண்டு வந்து நம்ம லிவ் பண்ண ஆரம்பிக்கணும். அது நடக்காத ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துட்டா எப்படி இருக்கும், அந்த எமோஷன்ஸ் எப்படி இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட எந்த ஒரு பணமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒருத்தவங்க வந்து ஒரு 10 லட்சம் கொடுக்குறாங்க, எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, எப்படி திங்க் பண்ணுவீங்க? ரொம்ப நம்ம வந்து ஃபினான்ஷியலாக டக்குன்னு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுவோம், செக்யூராக ஃபீல் பண்ணுவோம், ஜாலியாக ஃபீல் பண்ணுவோம், ஸோ அபண்டன்ஸாக ஃபீல் பண்ணுவோம், அந்த மாதிரியான ஃபீல் பண்ணுவோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த 10 லட்சம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ஃபீலிங்ஸையும் அந்த திங்கிங்கையும் நம்ம கொண்டு வரும்போது இந்த வைப்ரேஷன் நம்ம இருப்போம். அப்போ இந்த வைப்ரேஷனை நம்ம யூனிவர்ஸுக்கு சென்ட் பண்ணும்போது யூனிவர்ஸ் அந்த எம்டினஸான ஒரு ஃபீல்டிலேருந்து இந்த மேட்டரை க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ அந்த ஒரு 10 லட்சத்தை நம்மளால் ஈஸியாக மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஜஸ்ட் திங்கிங், ஃபீலிங், லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி. ஸோ நான் ஆல்ரெடி இன்னொரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ வாட்டர் எடுத்துக்கோங்க. இப்போ அதிகமாக வெயில் அடிக்கும் போது தண்ணி எவாப்ரேட் ஆகி நீராவியாக மாறும். ஸோ அது என்ன பண்ணும் அப்படின்னா திரும்ப நமக்கு ரெயினாகவே வந்துடும், திரும்ப அது வாட்டர் ஆகிரும். அதாவது தண்ணி வந்து நீராவியாக மாறுது, திரும்ப அந்த நீராவி திரும்ப தண்ணியாக மாறிடுது. ஸோ இப்போ அதுவும் இதுவாக மாறுது, இதுவும் இதுவாக மாறுது. அப்போ நம்மளோட இதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா இன்னர் வேர்ல்டு, அவுட்டர் வேர்ல்டு. இப்போ அவுட்டர் வேர்ல்டு எடுத்துக்கும், அதே அந்த சேம் 10 lakhs. இப்போ அந்த 10 lakhs எனக்கு வந்து ஒருத்தவங்க கொடுக்குறாங்க அப்படின்னா நான் ரொம்ப ஹாப்பி ஆயிடுவேன். நான் என்ன பண்ணுவேன்னா ரொம்ப ஜாலியாக இருப்பேன், ஃபினான்ஷியலாக ஃப்ரீயாக திங்க் பண்ணுவேன். ஸோ ஓகே நமக்கு வந்து அப்பாடா ஃப்ரீ ஆகிட்டோம்டா, இதை வச்சு நம்ம என்ன வேணால் பண்ணலாம்டா, ஏதாவது நம்ம ஒன்று வாங்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம், இந்த மாதிரி இது என்னுடைய தாட்டையும் ஃபீலிங்ஸையும் க்ரியேட் பண்ணுது. அதாவது வெளி உலகம், அவுட்டர் ரியாலிட்டி, இந்த வெளி உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் என்னோட உள் உலகம், இன்னர் ரியாலிட்டி, என்னோட தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் சேஞ்ச் பண்ணுது, அதாவது க்ரியேட் பண்ணுது, தாட்ஸையும் ஃபீலிங்ஸையும் க்ரியேட் பண்ணுது ஒரு வெளியே ஒன்று நடக்கிறது மூலமாக. அப்போது இங்கே
இன்னர் வேர்ல்டில் நம்ம திங்கிங்காக ஃபீலிங்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணோம் அப்படின்னா அது அவுட்டர் வேர்ல்டு கிரியேட் பண்ணும். ஏன்னா அவுட்டர் வேர்ல்டு இன்னர் வேர்ல்டு கிரியேட் பண்ணும்போது இன்னர் வேர்ல்டாலையும் அவுட்டர் வேர்ல்டை கிரியேட் பண்ண முடியும். இதுதான் லா ஆஃப் ரிவர்சபிலிட்டி. அந்த நீராவி திரும்ப தண்ணியாக மாறுறது, தண்ணி திரும்ப நீராவியாக மாறுறது. ஸோ இதுவும் அதுவாக மாறும், அதுவும் இதுவாக மாறும். அதே மாதிரி இன்னர் வேர்ல்டும் அவுட்டர் வேர்ல்டாக மாறும், அவுட்டர் வேர்ல்டும் இன்னர் வேர்ல்டாக மாறும். ஸோ அப்போ இங்கே தான் நம்ம ஒன்று பண்ணணும். அப்போ அவுட்டர் வேர்ல்டில் கிடைச்சாதான் அது திங்கிங்கையும் ஃபீலிங்கையும் க்ரியேட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட திங்கிங்கும் ஃபீலிங்குமே அந்த அவுட்டர் வேர்ல்டில் க்ரியேட் பண்ணும். அப்போ உண்மையாகவே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட இல்லைன்னா கூட அந்த விஷயம் ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்க மாதிரி நம்ம திங்க் பண்ணும்போது, நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த திங்கிங் ஃபீலிங் என்ன பண்ணணும்னா அந்த அவுட்டர் ரியாலிட்டியை க்ரியேட் பண்ணும். அந்த 10 லட்சம் எனக்கு இருக்குடா அப்படின்னு நான் திங்க் பண்ணுறேன், ஒரு 10 லட்சம் எனக்கு இருக்குடா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது ஒரு கட்டத்தில் என்ன ஆகும் அப்படின்னா யூனிவர்ஸுக்கு சென்ட் ஆகி அந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணி அவுட்டர் வேர்ல்டை சேஞ்ச் பண்ணி மேட்ரை சேஞ்ச் பண்ணி அந்த ஒரு 10 lakhs என்கிட்ட வர மாதிரியான சுச்சுவேஷன்ஸை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அப்போ அந்த 10 lakhs எனக்கு வரும். அப்போது இந்த ஃபீலிங்ஸும் தாட்ஸும் அந்த 10 lakhs க்ரியேட் பண்ணிருச்சு, அந்த அவுட்டர் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணிடுச்சு. அப்போது அவுட்டர் வேர்ல்டாலையும் இன்னர் வேர்ல்டை அஃபெக்ட் பண்ண முடியும், இன்னர் வேர்ல்டை க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி இன்னர் வேர்ல்டாலையும் அவுட்டர் வேர்ல்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும் அப்படின்னா அவுட்டர் வேர்ல்டில் நெகட்டிவாக என்ன நடந்தாலும் அதை நம்ம இன்னர் வேர்ல்டை க்ரியேட் பண்ண விட்டுறக்கூடாது. அப்படி க்ரியேட் பண்ண விட்டோம்னா இது ஒரு சைக்கிள் மாதிரி திரும்ப திரும்ப அந்த நெகட்டிவ் நடந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாசிட்டிவ் நடந்தால் மட்டும் நம்ம அதை எடுத்துக்கணும். ஸோ வெளியே ஒரு விஷயம் பாசிட்டிவாக நடக்குதுன்னா நம்மளோட திங்கிங் ஃபீலிங்லாம் நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கணும். அப்போ இந்த பாசிட்டிவ்ன்ற சர்க்கிள் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், திரும்ப நமக்கு பாசிட்டிவான விஷயமும் நடக்கும். அதனால் அவுட்டர் வேர்ல்டில் நெகட்டிவாக நடக்கிறது எல்லாத்தையும் கண்டுக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ஃப்யூச்சர் செல்ஃபை இங்கே கொண்டு வந்து ஆல்ரெடி நடந்துட்ட மாதிரி நீங்கள் திங்க் அண்ட் ஃபீல் பண்ணும்போது நீங்கள் அந்த பர்சனாக மாறுறீங்க. ஸோ நீங்கள் கனெக்டடில் எல்லாருமே கனெக்டட், அப்போ அந்த பர்சனாக நீங்கள் மாறுறீங்க. ஸோ அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் என்கிட்ட இருக்குது, அந்த ஒரு பெரிய பில்டிங் என்கிட்ட இருக்குது, ஸோ இந்த அவ்வளோ பெரிய அமௌண்ட் என்கிட்ட இருக்குது, அந்த ட்ரீம் லைஃப் என்கிட்ட இருக்குன்னு இப்போ உங்களோட திங்கிங் ஃபீலிங்கை நீங்கள் லிவ் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உங்களோட இன்னர் வேர்ல்டு இந்த திங்கிங் ஃபீலிங்கை அந்த அவுட்டர் ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸை 3D வேர்ல்டுக்கு கொண்டு வந்துடும். 3D வேர்ல்டுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணிடுவீங்க. ஆல்ரெடி எனர்ஜி லெவலில் க்ரியேட் ஆகியிருந்ததை இந்த 3D லெவலுக்கு நீங்கள் அப்படியே அதை கொண்டு வந்துடுவீங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்யூச்சரை நம்ம பார்க்குறது இல்லை. ஸோ இந்த இடத்துல நம்ம ஃப்யூச்சரை ப்ரெடிக்ட் பண்ணல, ஒருவேளை என்னோடய ஃப்யூச்சர் இப்படி இருக்குமோ அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணல. எப்படி இருக்குமோ அந்த விஷயத்தை நம்ம இங்கேருந்து க்ரியேட் பண்ண ஆரம்பிக்கிறோம். இதுக்கு தான் கிரேட் எக்ஸாம்பிள் நம்மளோட பாஸ்ட். நம்மளோட பாஸ்ட்டில் உள்ள நம்ம தான் இந்த லைஃப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ இங்கே உள்ள நம்மளோட ஃப்யூச்சர் லைஃப்பை க்ரியேட் பண்ண முடியும். சிம்பிள் திங்கிங் ஃபீலிங். ஸோ ஓகே, அப்போ உங்களோட ஃப்யூச்சரை நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்க? ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ண போகிறீங்க அப்படின்றத கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் வேணாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவுமே நான் வந்து உங்களுக்கு மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இதை பற்றி தெரிஞ்சிருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஜேர்னியில் இந்த வீடியோ ஹெல்ப் பண்ணும். மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணுவோம். பாய்.